உடல் நன்றாக இயங்கினால்தான் நம்மளால் எல்லா விஷயங்களையும் செயல்படுத்த முடியும். அது இல்லை அப்படின்னா நமக்கு எல்லாமே வேஸ்ட் இல்லையா? ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது இந்த உடலை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம மனசும் ஒரு நல்ல நிலையில் இருந்தால் தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் செய்ய முடியும், அதை சாதிக்க முடியும், அதனால் பயனடைய முடியும். ஸோ இந்த சந்திரனோடு கேது இணையும் போது கண்டிப்பாக மனம் சார்ந்த விஷயங்கள், இந்த மனசு ஒரு டிப்ரெஷன் இல்லைன்னா ஒரு மாதிரி ஐசோலேஷன், அதான் அவங்களையே அவங்க தனிமைப்படுத்திக்கிறது, யாரோடையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க, மைண்டு எப்போவுமே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கும், எதுலேயும் ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாமல். ஏன்னா மனசுங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஃபிசிக்கல் ஹெல்த்தை விட மனசு, மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த ஜாதகருக்கு நடக்காட்டி கூட அது தாயார் வழியில் யாருக்காவது கூட, ஏன்னா அது தாயார் காரகன் சந்திரன். அப்போ தாயார் வழியில் யாருக்கோ கண்டிப்பாக மனம் சார்ந்த பிரச்சனை அல்லது ஏதோ ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸுங்கிற மாதிரி ஒரு இது இருந்திருக்கும். அதை நம்ம கேட்கும்போது, ஜோசியம் பார்க்கும்போது நம்ம கேட்டால் அவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க. அந்த குடும்பத்தில் அந்த மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க தாயார் வழியில். அது நம்ம கேட்டால் கண்டிப்பாக ஆமான்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான சில சிக்கல்கள்லாம் இவங்களுக்கு இருக்கும். ஸோ சந்திரனோட கேது இணையிறதும் அவ்வளோ சிறப்பெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக கேது யாரோட இணைஞ்சாலுமே ஒன்றும் பெருசாக சிறப்பு இல்லை.